கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 18:35 பிற்பகுதி. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இது யார் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்னு சொன்னால், சங்கீதக்காரனாகிய தாவீது, இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல், அதுக்கு அடுத்தது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த தாவீதை அரசனாக மாற்றினார். அந்த தாவீது தான் சொல்கிறாரு, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. ஆகவே தாவீதுக்கு மாத்திரமல்ல, அவரை யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அந்த வசனம் சொந்தமாகும். அதுதான் ஆண்டவருடைய வலதுகரம் நம்ம என்ன பண்ணதான் தாங்குகிறது. 2023 ஜனவரி மாதம் தொடங்கி இன்றைக்கி டிசம்பர் 30 இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய வலதுகரம் நம்மை தாங்கி இருந்தது, இருக்கிறது, இருக்கப் போகிறது. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே ஆண்டுடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது. என் கால் சறுக்கும்போது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது சொல்கிறார். நம்முடைய கால் சறுக்குகிற நேரத்தில் அவர் கரம் நம்மளை தாங்குறது. அவர்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. ஏசாயா 41:10 கடைசி பகுதியில் சொல்கிறார் பாருங்க, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டோடைய நீதியின் வலதுகரத்தினால் நம்ம என்ன பண்ணுறோம், தாங்குறாரு. ஆகவே எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு. இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. நல்ல படிப்பாளி, நல்ல பணக்காரன், வசதி உள்ளவங்க, ஆனால் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் அவங்களுக்கு கிடையாது. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அந்த ஸ்லாக்கியம். ரெண்டாவது அங்கே சொல்கிறாரு, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆண்டுடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்குகிறது. ஆண்டுடைய காருண்யம் நம்ம என்ன பண்ணுது, பெரியவனாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சாப்பிடுகிற சத்தான சாப்பாடும் சத்தான பானமும் நம்ம என்ன செய்யாது, நம்மை பெரியவனாக்காது. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், அதுதான் நம்மளை என்ன செய்யும், நம்மளை பெரியவனாக்குகிறதா இருக்கிறது. ஆகவே அந்த அன்பை நினைத்து நாம் ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் இருக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆண்டவருடைய கரம் தாங்கி வந்தது. ஆக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறதுக்காக, உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவன் ஆக்குகிறதுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து வருகிற புத்தாண்டிலும் உம்முடைய காரம் எங்களை தாங்கும்படியாய், உம்முடைய காருண்யங்களை பெரியவனாக்கும்படியாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.